குறிப்பிட்டு சொல்லணும்னா, விஜய் அவர்கள் ஆட்சி வரதுக்கு முன்னாடி அப்போசிஷனா இருக்கும்போது, ஆப்வியஸா நம்ம ஆளுங்கட்சிய குறை சொல்லி தான் ஆட்சிக்கு வர முடியும். ஸோ, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் டிஎம்கேவே எல்லா விதத்திலயும் குறை சொல்றது டிஎம்கே தான் காரணம். கரண்ட் கட் ஆனாலும் டிஎம்கே தான் காரணம். நிதி ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கும் டிஎம்கே தான் காரணம். இப்ப எங்களால நல்லது பண்ண முடியல. அதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்லி, டிஎம்கே மேல பழி போடுற இந்த ஒரு பாலிடிக்ஸ் கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா இப்போ ஆல்மோஸ்ட் 10.5 லேக் க்ரோர்ஸ் ஏதோ கிரெடிட் இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாடுக்கு. அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அவங்க இட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தி இயர்ஸ் இல்ல. அது ஃபர்ஸ்ட் அது அங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஃபர்தரா அவர் அங்கேருந்து நாங்க ஃபார்வர்ட் பண்ண போறோம்ன்னு அன்னைக்கு அவர் சிஎம் ஆகும்போது அந்த ஸ்வானிங் இதில சொன்னாரு. அப்ப அது மட்டும் விட்டுட்டு ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு தே ஷுட் ஹேவ் அ ஃபியூச்சர் பிளான். அப்போ அதுக்கு என்ன இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் கடன் எவ்வளோ இருக்குது, இதுக்கு என்ன ஃப்யூச்சரில் எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸ் என்ன பண்ணணும், நிறைய விஷயம் அவங்க பேசினா தான். இந்த பழசு பேசிகிட்டு இருந்தால் பிரயோஜனப்படாது. திமுக வந்து அவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டாங்கய்யா. ஆ. அடுத்து வந்து இப்போ மக்களுக்குன்னு செய்கிற காசு எல்லாமே அவங்கவங்க அமைச்சருங்கெல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மக்கள் வந்து பார்த்து இனிமேல் ஆட்சி மாறணும், நல்லதை செய்கிறதுக்காண்டி வரணும்னு சொல்லி மாற்றி போட்டோம். நாங்கள் அப்போலேருந்து நாங்கள் ரெட்டையில தான். இப்போ கூட நாங்கள் விஜய்க்கு தான் இப்போ ஓட்டு போடுறோம். காரணம் கரண்ட்டு கட் சொல்றது ஆகிறதுக்கு இருக்கா? காரணம் வந்து திமுக பண்ணுறாங்கல்ல. சில ஒரு ஒரு ஏரியாவில் வந்து இப்போ அந்த டிஎம்கே ஆளுங்க இருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இவருக்கு வந்து அண்ணாதம்பி பிடிக்குது. நான் அதில் ஒர்க் பண்ணுவேன். அது ஏபியில் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு டிஎம்கே பிடிக்கும். இவருக்கு அண்ணாதம்பி பிடிக்கும். அந்த இதில் வந்து அவங்க பவர் கட் பண்ணிக்கிறாங்கன்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறது காரணம் என்னென்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஏசி பவர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த கரண்ட்டு கட் எங்கள் ஏரியாவில் மோஸ்ட்லி கட் ஆகுது. மோஸ்ட்லி கட் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். அவன் வந்து கேபிளிங்கு எல்லாமே லைன் கொடுக்குறது எல்லாமே ப்ராப்பராக கிடையாது. எல்லாமே அது கரெக்டாக போல் நெட் போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக இருந்ததுன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இப்போ ஏசி அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது ஒன்று புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். அந்த வீட்டில் முன்னாடி இருந்தவன் அவன் அந்த கட்டடத்தை என்னென்ன சேதம் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் நம்ம சரி பண்ணணும். நாம் போனோன்னே அந்த கட்டடத்தை சரி பண்ணால் தான் நாம் இருக்கிற மாதிரி செய்ய முடியும். அதனால் அந்த குறைகள் எங்கெங்கே உடஞ்சிருக்குது, எங்கெங்கே விரிசல் விட்ருக்குங்கிறத பார்த்து அவர் சொல்கிறாரு. அவ்வளோதான் விஷயம். அதை இனிமேல் சரி பண்ணி நம்ம குடியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவார்.